எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து ஒரு சில இடத்துல வந்து வண்டி ஆன் ரன்னிங்ல போறப்ப வண்டி ஆஃப் ஆயிரும். அப்ப அந்த இடத்துல வந்து செல்ஃப் எடுக்காம இருக்கும். இல்லாட்டி பேட்டரி வந்து வீக் ஆயிரும். இல்ல 1 வீக் வந்து நீங்க எங்கேயா வெளியில போயிருப்பீங்க. அப்ப டெய்லி வந்து மார்னிங் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி தான் வைக்கணும் எப்பயுமே. அப்ப அந்த மாதிரி வந்து நம்ம சென்டர் ஸ்டாண்ட் தான் போட்டு எப்பயுமே கிக்கரை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ எப்படின்னு பாத்தீங்களா, நீங்க லெஃப்ட் ஹேண்ட் நல்லா உங்க ஹேண்டில் பார்ல நல்லா பிடிச்சிக்கீங்க. உங்க ரைட் ஹேண்ட் வந்து பின்னாடி இந்த சைட்ல இருக்க கம்பியில பிடிச்சிட்டு இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்டாண்டை நல்லா ஃபோர்ஸை ஏறி மிதிங்க. பின்னாடி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். வந்துட்டு சாவி ஆன் பண்ணிட்டு என்ன செய்றீங்க, இதை நல்லா ஏறி ஃபோர்ஸை மிதிக்கணும். மிதிச்சா வண்டி ஸ்டார்ட் ஆயிடும். டெய்லி ஒரு மார்னிங் எப்பவுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிக்கரை மிதிச்சு ஸ்டார்ட் பண்ணும். இப்போ லைட்டை ரேஸ் பண்ணிக்கிங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் வண்டி இப்படி ஓட விட்டுருங்க. இப்போ அதைத்தான் வந்து டேவிஸ்ட வந்து எப்படி வந்து அவங்க வந்து சென்டர் ஸ்டாண்டு போட்டு எப்படி கிக்கரை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். சைடு ஸ்டாண்டை எடுத்து விட்டுருங்க சார். சைடு ஸ்டாண்டை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டர் ஸ்டாண்டை போடுங்க. வண்டியை நேரம் நிமிந்து சைடு ஸ்டாண்ட் எடுங்க. ரைட் ஹேண்டை சைடு கம்பியில பிடிங்க. சைடு கம்பியில பிடிங்க. சைடில் இருக்க கம்பியை பிடிங்க. உங்க ரைட் ஹேண்டை பிடிச்சிட்டு ஸ்டாண்டை போடுங்க. நல்லா ஃபோர்ஸை ஏறி மிதிங்க. ஹேண்டில் பண்ண அங்கிட்டு திரும்பாம நல்லா பின்னாடி அப்படி இழுங்க. ஏறி நின்றா மட்டும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்க ஃபுல்லா ஏறி நில்லுங்க. அதுல கம்பியில நல்லா நில்லுங்க. நில்லுங்க சார், நில்லுங்க நில்லுங்க. அவ்வளவுதான். இழுங்க, அப்படியே லைட்டா எழுதுங்க. ஏறி நல்லா நில்லுங்க சார். நில்லுங்க அப்படியே நில்லுங்க. அவ்வளவுதான். இப்ப சாவி ஆன் பண்ணிக்கிங்க. இப்ப கிக்கரை மிதிங்க. அந்த கம்பி சைட்ல இருக்க கம்பி எடுங்க. இப்ப கிக்கரை மிதிங்க. மிதிங்க. ஒரே ஒரு ஃபோர்ஸ் ஒரே இதை மிதிக்கணும். ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஃபோர்ஸை ஒரே மிதி. அவர் சடனா ஒரு மிதி மிதிங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்படியே என்ன செய்றீங்கம்மா, ஆக்சிடென்ட் கொடுத்துடக்கூடாது. ஓகேவா ஸ்டர்? என்ன செய்றீங்கன்னா அப்படியே பின்னாடி உங்க ரைட் ஹேண்ட் உங்க பின்னாடி கை சைட்ல கம்பியில கொண்டு போங்க. பின்னாடி சைட்ல கம்பி சைட்ல கொண்டு போங்க. அப்படியே அப்படியே பின்னாடி முன்னாடி ஃபோர்ஸை தள்ளுங்க. தள்ளுங்க முன்னாடி தள்ளுங்க. தள்ளுங்க தள்ளுங்க. இப்போ லெஃப்ட் பிரேக்கை ஃபுல்லா பிடிச்சிக்கிங்க. லெஃப்ட் பிரேக்கை. இப்போ வண்டியில ஏறி உட்காருங்க. அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுத்து அப்படியே மூவ் பண்ணுங்க. ஆக்சிலேட்டர் கொடுத்து அப்படியே மூவ் பண்ணிருங்க. அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுத்து அப்படியே மூவ் பண்ணிருங்க. அப்படியே களத்துக்கு மேல வச்சு ஓட்டி போயிருங்க. களத்துக்கு மேல வச்சிருங்க. மேல வச்சு அப்படியே போயிருங்க. போயிருங்க. ஃபர்ஸ்ட் அதுல ஏறி நின்றா மட்டும் போதும். சென்டர் ஸ்டாண்டுக்கு நம்ம பின்னாடி இழுக்கலாம் தேவையில்லை. நம்ம நின்ட்டோம்னா ஃபோர்ஸ் அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீ நிக்கிறதுல இருக்கு. நீங்க எப்பயுமே ஸ்டாண்டு போறப்ப, சென்டர் ஸ்டாண்டு போறப்ப